இந்தியாவில் அந்த மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதே வரிசையில் நம்மளுடைய இந்தியாவிலேயே வந்து டெவலப் ஆகக்கூடிய அந்த ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் ஆனதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அரட்டை ஆப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆப்பாக வந்து எல்லா அஃபிஷியல்ஸுமே வந்து பேசிட்டு வராங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் அஃபிஷியல்ஸ் நிறைய பேரே வந்து இந்த அரட்டை ஆப்பை வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டு கம்பெனிக்கெலாம் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க இந்த நேரத்தில் நம்ம மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்புக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல்லையுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது. அண்ட் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டர்நெட் பேக்கேஜ் வந்து டேட்டா லோவானா கூட இந்த சென்டிங் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதாகவும், அண்ட் நம்ம ஃபோனில் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுனால அந்த ஸ்டோரேஜ் வந்து நிறைய அது வந்து ஃபில்அப் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே லைட் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஆப் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அண்ட் ஜோகோ கார்பரேஷனோட சிஇஓ மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் டெவலப்ட் இன் இந்தியா அண்ட் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கேட்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேலும் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி பே டாக்ஸஸ் இன் இந்தியா ஆன் அவர் குளோபல் இன்கம். ஆஸ் அ குளோபல் கார்பரேஷன் headquartered in India, we have offices in over 80 countries and have a strong presence in the US as well, which is a big market for us அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நான் அப்படியே பேரலா போடுறேன், நீங்களுமே பாருங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கஸ்டமர் டேட்டா இஸ் ஹோஸ்டட் இன் இந்தியா. மும்பை, டெல்லி, சென்னையில் வந்து டேட்டாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லேட்டர் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாலையுமே அந்த ஒரு டேட்டா ஹவுஸை வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 டேட்டா சென்டர்ஸ் வந்து ஜோகோ கார்பரேஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆல் அவர் சர்வீசஸ் ரன் ஆன் தி ஹார்ட்வேர் வி ஓன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் எந்த ஹார்ட்வேராக இருந்தாலுமே சாஃப்ட்வேர் இல்லைனா அந்த ஹார்ட்வேர் வந்து ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து சாஃப்ட்வேர்ஸுமே வந்து இன்ஹவுஸில் வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இன்ஹவுஸில் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆன் த டாப் ஆஃப் தி ஓப்பன் சோர்ஸ் ஆன லினக்ஸ் ஓஎஸ்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெசஞ்சர் ஆப் வந்து பில்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹோஸ்ட் அவர் ப்ராடக்ட்ஸ் ஆன் AWS or Azure அப்படின்னு சொல்லியிருக்காரு. AWS is nothing but Amazon Web Service and Azure அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டு டேட்டா சென்டர்ஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹோஸ்டிங்கில் வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணல. அண்ட் கூகுள் கிளவுட்லையுமே நாங்கள் வந்து ஹோஸ்டிங் ஆனதை பண்ணலை. ஸோ யூசரோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே தான் எல்லா டேட்டாஸுமே இருக்குமே தவிர வெளிநாட்டில் வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து யாருமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்தியாவிலே தான் இந்த ஹோஸ்டிங் ஆனது வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அரட்டை ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லையாக இருக்கட்டும் இல்லைனா ஆப் ஸ்டோர்லையாக இருக்கட்டும் நல்லாவே ஒரு ரீச் ஆயிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த ஒரு ஆப்பை சஜஸ்ட் பண்ணுங்கள்.